சார் அடுத்து கும்ப ராசியில் வரக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? கும்பராசியை சேர்ந்தவங்க தந்தையினால் ஏற்பட்ட தோஷம், தந்தை வர்க்கத்தாரால் ஏற்பட்ட தோஷம், இதனால் திருமண தடையை கொடுக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் படிச்சுக்கிட்டு வரணும். எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்னா, திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் உச்சி பிள்ளையார் இருக்கார், அவரை போய் முதல்ல ஒரு முறை கும்பிட்டுட்டு வந்துடணும். கும்பிட்ட பிறகு இவர்கள் பரிகாரங்களை தொடங்கலாம். அதில் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை பூசணிக்காயை ஞாயிற்றுக்கிழமை என்று தானம் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு. அப்போ திருமண தடை விலகிறத கண்கூட இவங்க பார்க்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு பிறகு, அதாவது கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சுவாமிக்கு இடியாப்பம் படைக்கிறோம். இடியாப்பம் படைக்கிறோம், வித்தியாசமாக இருக்குல்ல உங்களுக்கு. இடியாப்பம் படைக்கிறோம். இடியாப்பம் படைத்து அதை நீங்கள் எந்த தெய்வத்தை வீட்டில் கும்பிட்றீங்க, எப்படி சாதம் படைக்கிறீங்க அந்த மாதிரி இடியாப்பம் படைக்கணும். டெய்லி வீட்டில் பூஜை பண்ணின காலையில் எழுந்திரிச்ச உடனே சாதம் வடித்து, சாதத்தில் நெய் பருப்பு இதெல்லாம் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழக்கம் இல்லங்களில் உண்டு. அந்த சாதத்தை தான் காக்கைக்கு வைக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இடியாப்பம் படைக்கிறோம். அந்த இடியாப்பம் படைக்கிறத பலர் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, இஷ்ட தெய்வத்துக்கு படைக்கிறாங்க. இது யாருக்கு? சதயம் நட்சத்திரக்காரங்க நான் சொல்லிட்டு வரேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடியாப்பம் படைக்கிற போது பைரவர் ஸ்லோகம் சொல்கிறாங்க. கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியால இயக்கிய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத காலபைரவம் பஜேன்னு வரும். அந்த ஸ்லோகத்தை படிக்கிறாங்க. படித்து இந்த இடியாப்பத்தை அந்த ஸ்லோகத்தை சொல்லி படைத்து அது செய்து கொண்டு வருகிற போதும் இவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வருது. இது கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா. அடுத்தது இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது சிவபெருமானுக்கு ரெண்டு இது வேணும் செய்யலாம். உங்கள் வீட்லேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். பயத்தம்பருப்பு உருண்டை. அந்த பயத்தம்பருப்பில் வீட்டில் அந்த காலத்தில் உருண்டைகள் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதனால் அந்த பயத்தம்பருப்பு உருண்டை அதை செய்து வீட்டில் சாமிக்கு படைக்கிறோம். அப்படி படைத்து கொண்டு வந்தாலும் இவர்களுக்கு திருமண தடை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக என்ன கிழமை செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக. சரிங்களா. அதாவது பொருள் விளங்காயும்பாங்க. பழைய காலத்தில் இந்த பயத்தம்பருப்பு உருண்டை செய்து படைப்பாங்க, பொருள் விளங்கா உருண்டைம்பாங்க. அதை சாமிக்கு படித்தாலும் கல்யாணம் கூடி வருது. ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் நல்ல பலன் தரும்.